ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை மார்கழி 2. இன்னைக்கு சாஃபாக காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சிட்டாங்க. வாசக்குட்டி சாணி தெளிச்சுட்டு சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தலைக்கு குளிக்கல, மேலுக்கு மட்டும் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்றியாச்சு. எங்கெங்கே பூ வைக்கணுமோ அங்கங்கெல்லாம் பூ வச்சு, அதாவது கோலத்துக்கு பூ வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த உருளியில் பூ போடுவோம்ல அது போட்டுட்டு துளசி பிரம்மகமலம் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பூ வச்சுட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே வீட்டில் அங்கங்கே பத்தி சாம்பிராணி எல்லாம் பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அடுப்புக்கிட்டே வந்தேன். மார்கழி பிறந்ததுலேருந்து இவரோட அலப்பறம் ரொம்ப தாங்க முடியல அப்படிங்கிற மைண்ட் செட் தான் என்னுடைய குழந்தைங்களுக்கும் என்னுடைய கணவருக்கும் இருக்கும். ஏன்னா தூங்கி எந்திரிச்சோடனே வீட்டில் எந்தெந்த லைட்லாம் இருக்குதோ அத்தனை லைட்டையும் போட்டு விட்டு தான் மற்ற வேலையை ஆரம்பிக்கிறது. எப்போ எந்திரிச்சாலும் அப்படி தான் பண்ணுவேன். ஆனால் இன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை டிஸ்டர்ப் பண்ணல. அவங்க தூங்குற ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்லாம் நான் போடவே இல்லை. காலையில் 6 மணிக்கு தான் அவங்க எல்லாமே எந்திரிச்சாங்க. அதுக்குள்ளே என்னோட ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு சமையலுமே முக்கால்வாசி முடிச்சிட்டேன். நேற்று தான் நம்மளால சந்தைக்கு போக முடியலையா, அதனால வீட்டில் ஒன்றும் பெருசாக காய்கறி இல்லை. அதனால பருப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சவுக்காயும் அது கூட கத்திரிக்காய் 2 3 வந்துச்சு. அதை போட்டு வந்து சாம்பார் மாதிரி வச்சுட்டு பீட்ரூட் காய் போன வாரம் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் இருந்துச்சு. சரின்ட்டு அதை வந்து பொரியல் செஞ்சுட்டேன். அப்புறம் நேற்று ஈவினிங் போலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து மணி சம்பா அப்படின்னு சொல்லி ஒரு அரிசி வாங்கியிருந்தேன். அது வந்து நல்லா இட்லி அரிசி மாதிரி இருந்துச்சு. கலர் மட்டும் தான் சேஞ்சாக இருந்துச்சு. இட்லி அரிசி மாதிரி இருக்குது. நல்லா இட்லி வந்து சாஃப்டாக புசு புசு வரும்னு சொல்லிட்டு தான் அது கொஞ்சமாக ஊற வச்சு பார்க்கலான்னு ஊற வச்சு ஆட்டி எடுத்து வச்சிருந்தேன். ஆனால் எப்பயுமே நம்ம நினைக்கிறது நடக்கிறது ஒன்றா தானே இருக்கும். நான் வந்து இட்லி சூடாக இருந்தால் அரிசி ஊற வச்சு ஆட்டினேன். ஆனால் அவங்க வந்து தோசையாக கேட்டுட்டாங்க. சரி போன்ட்டு அதையே சுட்டு கொடுத்துட்டேன்.